இன்றைய நாளுக்காக கர்த்தர் தந்த பைபிள் வசனம். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு புத்தகத்தில் இருந்து 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வசன விளக்கம். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளையை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்வது, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷம் உடலுக்கு மட்டும் அல்ல, ஆத்துமாவுக்கும் குணமாகிறது. அவர் சீஷர்களுக்கு அற்புதங்களை செய்யும் ஆற்றலை அளித்தார். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். குஷ்டம் அக்காலத்தில் சமூகத்தில் வெறுத்து ஒதுக்கப்படும் ஒரு நோய். அதை சுத்தம் பண்ணுவதன் மூலம் சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டவர்களையும் தேவனுடைய அன்பு ஏற்றுக்கொள்வதை வெளிப்படுத்துகிறார். மரித்தோரை எழுப்புங்கள். கிறிஸ்துவின் அதிகாரம் மரணத்தை தாண்டியதாக இருக்கிறது. அவர் வாழ்க்கையும் உயிர்த்தெழுதலும் என்பதை காட்டுகிறார். பிசாசுகளை துரத்துங்கள். ஆவிக்குரிய படைப்புகள், துன்பங்கள், சாத்தானின் கட்டுப்பாடு எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்பட வேண்டும். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நாம் தேவனுடைய கிருபையை பணம் கொடுத்து வாங்கவில்லை, அது அருளால் கிடைத்தது. அதுபோல நாம் மற்றவர்களுக்கு அன்பு, உதவி, சுவிசேஷம், ஜெபம், சேவை ஆகியவற்றை சுயநலமின்றி இலவசமாக செய்ய வேண்டும். இந்த வசனம் நமக்கு சொல்லும் செய்தி என்னவெனில், கிறிஸ்துவின் சீடர்கள், அதாவது நாம், உலகில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொறுப்பு உடையவர்கள். நாம் பெற்றிருக்கும் கிருபையை தனிப்பட்ட முறையில் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு உதவி, ஆறுதல், குணம், ஆசீர்வாதம் ஆகியவைகளாக பகிர வேண்டும். ஜெபம். பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு அற்புதங்களை செய்யும் அதிகாரத்தையும் பிறருக்கு கிருபையை பகிரும் பொறுப்பையும் கொடுத்ததைப் போல இன்று நாமும் அதே அழைப்பின் கீழ் இருப்பதை உணர்கிறோம். கர்த்தாவே, என் வாழ்வில் உமது கிருபையால் பல ஆசீர்வாதங்களை இலவசமாக பெற்றிருக்கிறேன். அவற்றை சுயநலமின்றி பிறருடன் பகிரும் மனதையும், தேவையுள்ளவர்களை உதவும் மனதையும், நோயாளிகளுக்காக ஜெபிக்கும் இரக்கத்தையும் எனக்கு தாரும். பிரச்சனைகளில் சிக்கொண்டிருப்பவர்களுக்கு உமது சமாதானத்தை சொல்லித் தரும் துணிவையும், இருளின் பிடியில் இருப்பவர்களை உமது நாமத்தில் விடுதலை செய்யும் விசுவாசத்தையும் தாரும். உமது அன்பை, உமது சத்தியத்தை, உமது இரக்கத்தை இலவசமாக கொடுக்கிறவனாக என்னை மாற்றுவாயாக. என் வாழ்க்கை உமது சுவிசேஷத்தின் சாட்சியாய் விளங்கச் செய்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.